In this part of the video, we shall see the execution of different things in Windows OS. இப்போ வந்து நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி ஒர்க் பண்ணுறது. லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பார்த்தோம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். விண்டோஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர், தட் இஸ் விண்டோஸோட மெயின் ஃபீச்சரே என்னென்னா ஓஎஸ். ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த விண்டோஸ் ஓஎஸோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா GUI. இப்போ நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ், குட்டி குட்டியாக நிறைய பிக்சர்ஸ் இருக்கா? நெட்வொர்க், பிசி, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஐகான்ஸ். Why we are calling it as icon? Because they are the image on the screen. Screen on the console னு சொல்லுவோம். இந்த டிவைசஸ் எல்லாம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கன்சோல். ஸோ இந்த கன்சோலில் டிஸ்பிளே ஆகிருக்கிற பிக்சர், அதனால தான் அது பேர் ஐகான், இமேஜ் ஆன் கன்சோல். ஸோ இது நமக்கு வேணுங்கிறத என்ன பண்ணலாம்? இந்த மவுஸ், நான் இப்போ இங்கே ஒரு ஆரோ மார்க் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க் பேர் என்ன? மவுஸ் பாயிண்டர். நம்ம வேணுங்கிற இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணலாம். இதுதான் எப்படி நாம் இந்த ஓஎஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதுதான் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறது GUI இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பிகாஸ் everything is displayed on the screen as images, we can click and activate. Okay students, now we understood what is GUI. So Windows வந்து it's a GUI operating system, user friendly operating system. நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? அந்த ஸ்க்ரீன் தான், இதுதான் டெஸ்க்டாப் அப்படிங்கிறோம். ஸோ த டெஸ்க்டாப் அப்படின்னா என்னென்னா the first screen which is displayed on the OS, Windows OS is called desktop. இப்போ நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இங்கேருந்து தான் நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ you can say basic working platform of Windows OS. So what is desktop? You can say 2 points. What are the 2 points you can say? The first point, it is the first opening screen of Windows OS. Then second point, the basic working platform of Windows, because we are starting our work from this screen only. So it is called desktop. எப்படி நம்ம இப்போ உங்களோட ஒர்க் கிளாஸ் ரூமில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களோட டெஸ்க் மேலே இருந்து தான். அங்கே தான் புக் வைக்கிறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்க. எவ்ரிதிங் யூ ஆர் டூயிங் ஆன் யுவர் டெஸ்க்னோ, அந்த மீனிங்காக தான் இங்கேயே இதனோட இந்த ஸ்க்ரீன் பேர் என்னன்னு சொல்லுவோம்? டெஸ்க்டாப். ஓகே, இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் see children? ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் தெரியுதா? இதான் வால்பேப்பர். இதை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். we can customize, that is called customization. நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான் customization. ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் பிக்சர், இட் இஸ் கால்ட் வால்பேப்பர். தென் இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், they are called icons. தென் இந்த கீழே டிஸ்பிளே ஆயிருக்கா ஒரு லாங் ஸ்ட்ரிப்பு லைன் மாதிரி, திஸ் இஸ் கால்ட் டாஸ்க் பார், TASKBAR. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பாரோட இதில் நிறைய டிஸ்பிளே ஆகிட்டுருக்கா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கிறது பேர் என்னென்னா ஸ்டார்ட் பட்டன். தென் இங்கே நமக்கு வேணுங்கிறது ஏதாவது சிஸ்டமில் எங்கே இருக்குது எதாவது கண்டுபிடிக்கணுன்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். தென் இந்த பார்ட்டு பேர் என்னென்னா குவிக் லான்ச் டூல் பார். இந்த பார்ட்டு பேர் என்னது? குவிக் லான்ச் டூல் பார். அதாவது நம்ம அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுற சீக்கிரம் ஆக்சஸ் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துக்கலாம் அந்த ஐகான்லாம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் த ஐகான்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். தென் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா, ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்பிளே ஆகும். இந்த பார்ட்டு வந்து டேட்டு டைம் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், இது வால்யூம் கண்ட்ரோல், லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ், டேட்டு டைம் எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா, பேட்ரி இது
ஸோ இது எல்லாமே இந்த பார்ட் பேர் என்னென்னா சிஸ்டம் ட்ரே. ஸோ இதுதான் இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் பார்க்குறது. வாட் ஆர் த திங்ஸ், வாட் இஸ் டெஸ்க்டாப், வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் see ஆன் த டெஸ்க்டாப்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு we can see the background picture known as wallpaper. We can see small icons known as image on console known as icon. இந்த ஐகான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன். இப்போ இந்த விஎல்சி மீடியா பிளேயருங்கிறது ஒரு அப்ளிகேஷன், டர்போ C++ அப்ளிகேஷன், கண்ட்ரோல் பேனல் ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஈச் ஐகான் ரெப்ரசன்ட்ஸ் த அப்ளிகேஷன் இன் த சிஸ்டம். அந்தந்த சிஸ்டமில் இருக்கிற ஐகான்ஸ் வரும். Then at the extreme bottom of the desktop we can see a long strip. And what is the name of this long strip? This is called taskbar. Then at the left hand side what you can see? This is start button. And this part, this is search box. And this part is known as quick launch toolbar. LAUNCH. Quick launch toolbar la enna irukona, it contains icons for frequently used applications. Then at the extreme right hand side notification area nu solluvom. And then this is called system tray. Then enna solluvom? System tray. இந்த system tray la enna display ஆகுது? Volume control, language, date, time, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், have you understood the starting point? Then இந்த டாஸ்க் பாரில் இருக்கு இல்லையா நிறைய ஐகான், நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஐகான்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸோட ஐகான்ஸ் எல்லாம் இங்கே வரும், பட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன், ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், கூகுள் க்ரோம், இந்த மாதிரி எக்ஸெல், நான் ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸோட ஐகான்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும், டாஸ்க் பாரில் எப்போவுமே இருக்கும். Now, so we have, what are the things we have seen? Introduction to Windows OS பார்த்துட்டோம், version of Windows OS பார்த்துட்டோம், mouse actions ஒன்று கூட பார்த்துடலாமா? என்னென்ன mouse actions பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்? could you recollect? இப்போ இந்த ஆரோ மார்க் பேர் என்ன? மவுஸ் பாயிண்டர். when you move the mouse, நம்மளோட மவுஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும். திஸ் இஸ் கால் மவுஸ் பாயிண்டர். இப்போ இந்த மவுஸ் பாயிண்டரில் 5 ஆக்ஷன்ஸ் இருக்குது. நான் மவுஸ் பட்டன்ஸ் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் மூவ் பண்ணுறது மூவ் ஆக்ஷன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இது செலக்ட் பண்ணிக்கலாம், இதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், இதை பாயிண்ட் அவுட். ஸோ நம்ம என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுக்கு இந்த மூவ் ஆக்ஷன், பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணாமல் மூவ் பண்ணுறது. தென் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு அந்த லெஃப்ட் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ அது செலக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எந்த ஒரு அப்ளிகேஷனும் செலக்ட் பண்ணோன்னா யூ ஹாவ் டு ப்ரெஸ் த லெஃப்ட் பட்டன் ஒன்ஸ், தட் இஸ் செலக்ட் ஐக்கான், செலக்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா, இப்போ இந்த திஸ் பிசின்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டேன், இதுவே இதை ஓப்பன் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணணும். அந்த லெஃப்ட் பட்டனை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த ஆக்ஷன் பேர் என்ன? டபுள் கிளிக். எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த இன்டூ மார்க் க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணும், டாப் ரைட் கார்னரில் இருக்கும். ஓகே, ஸோ மவுஸ் ஆக்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்? மூவ், கிளிக், டபுள் கிளிக் பார்த்துட்டோம். இன்னொரு ஆக்ஷன் இருக்குது, கிளிக் அண்ட் ட்ராக். அது எதுக்குன்னா அப்ளிகேஷன்ஸை இல்லை, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதை எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ லைக் திஸ், ஜஸ்ட்டு லெஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கை எடுக்காமல் மவுஸ் மூவ் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ரிலீஸ் யுவர் ஃபிங்கர். ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்லுவோம். தென் 5th ஆக்ஷன் என்னென்னா, இப்போ இங்கே வச்சு நான் ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு மெனு வருதா, மெனுனால என்ன அர்த்தம்? லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன். இதே இதை நான் ரைட் பட்டனை இங்கே வச்சு நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வேறு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வருதா? ஸோ நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் பாப்அப் மெனு ஆர்
or else you can say context sensitive menu nu sollalam. So these are the things we are seeing. இப்போ இந்த ஐகான்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஐகான்ஸை வந்து 3 ஐகான்ஸ் இருக்குது. என்னென்ன ஐகான்ஸ்னால் 3 டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஐகான், ஷார்ட்கட் ஐகான், டிஸ்க் டிரைவ் ஐகான். ஸோ வாட் ஆர் தி 3 different types of icon? ஸ்டாண்டர்ட், ஷார்ட்கட், டிஸ்க் டிரைவ். அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம சிஸ்டம் வாங்கியிருக்கீங்க, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ டிஃபால்ட்டுனா என்ன மீனிங்னா தானாகவே டிஃபால்ட்டாகவே சில ஐகான்ஸ் வந்து சிஸ்டமில் இருக்கும். மற்றதெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது. இப்போ இதில் டிஃபால்ட்டாக என்னென்ன வரும்னா திஸ் பிசி, நெட்வொர்க் ஐகான், அப்புறம் ரீசைக்கிள் பின், இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக தானாக வரும். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ தே ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். த ஐகான்ஸ் விச் ஆர் டிஸ்பிளேட் ஆட்டோமேட்டிக்கலி அல்லனா பை டிஃபால்ட் வென் ஆஃப்டர் த விண்டோஸ் ஓஎஸ் காட் இன்ஸ்டால்ட் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் ஐகான். தென் மற்றதெல்லாம் பாருங்கள், இப்படி ஆரோ மார்க் மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா இதெல்லாம் இருக்குது இல்லையா பாருங்கள், இந்த ஆரோ மார்க்கு இதெல்லாம் ஷார்ட்கட் ஐகான் நான் சொல்லுவோம். ஷார்ட்கட் ஐகான்னா என்னென்னா, இப்போ இந்த டர்போசி கிளிக் பண்ணால் அந்த டர்போசி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம வேணும்னா மட்டும் இங்கே கொண்டு வந்துக்கலாம், ஷார்ட்கட் கொண்டு வரலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ விஎல்சி மீடியா பிளேயர் கொடுத்தா விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் ஆகிடுச்சு, டபுள் கிளிக் பண்ணுற ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட்கட் ஐகான் ஆர் தி ஈஸியஸ்ட் வே டு ஸ்டார்ட் எனி அப்ளிகேஷன். ஷார்ட்கட் ஐகான் எப்படி கொண்டு வரணும்னா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன வரும், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். இது பேர் ஸ்டார்ட் மெனு. இந்த ஸ்டார்ட் மெனுவில் சில ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது இல்லையா, அது என்ன மீனிங்னா அதுலேயும் ஒரு சப் மெனு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ப்ளூபெரி சாஃப்ட்வேர் இருக்கா, இது கீழே நிறையா சப் மெனு, இட் கண்டெய்ன்ஸ் சப் மெனு வித் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இப்போ இதில் வந்து கேலண்டரை நான் வந்து கொண்டு வரணும், ஷார்ட்கட்டாக கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். வெயிட், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ஐகான் கிளிக் பண்ணணும்னா என்ன கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸல் இருக்குது இல்லையா, எக்ஸலில் வச்சு ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். ஸோ பண்ணுங்க, வெயிட், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். தென் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கனால நம்ம வேறு அப்ளிகேஷன்ஸ் சூஸ் பண்ணிப்போம். ஐ எம் ஷோயிங் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு செட் ஷார்ட்கட் டு அன் ஐகான். இப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இந்த கேம் ஸ்டுடியோன்னு இருக்கா, சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். கேம் ஸ்டுடியோ ஆன் தி வெப் கார்ட்டனா, ஓகே. இந்த லிங்க்டின் இருக்கா, இந்த லிங்க்டின் கொண்டு வரேன். இப்போ பின் டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பின் டு டாஸ்க் பார்னால் என்ன மீனிங், அந்த ஐகான் வந்து டாஸ்க் பாருக்கு வரும். இப்படி தான் நம்ம டாஸ்க் பாரில் இந்த மாதிரி ஐகான்ஸ் கொண்டு வர்றது. ரைட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வரும். மேப்பு கொண்டு வரலாமா, ரைட் கிளிக், மெயில், groom music,
ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் சூஸ் பண்ணிப்போம். நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறோம். ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பன் ஆஃபீஸ் ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. ஃபோட்டோஸ் வச்சுட்டு பவர் பாயிண்ட் கொண்டு வரலாம். ரைட் கிளிக் பண்ணியாச்சா? இதில் அதனோட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். இது இப்போ ஸ்டார்ட் மெனுவில் இருக்குது. மோரில் போயிட்டு பின் டு டாஸ்க் பார்னால் டாஸ்க் பார்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது டாஸ்க் பார்க்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போது ஷார்ட்கட் ஐக்கான் எப்படி கொண்டு வரணும்? இப்போ எக்ஸ்ப்ளோரர் ஃபைல், இதுதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணால் நமக்கு தேவையான நம்ம சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஐஎம் சூஸிங் இதெல்லாம் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இந்த பாருங்கள், திஸ் பிசி கிளிக் பண்ணுறேன். இந்த சிடி இருக்குல்ல, இதெல்லாம் ட்ரைவ் ஐக்கான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும்? மெமரியில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க்கு இருக்கும் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை இங்கே 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோம். சிடி இதோட ட்ரைவ் அப்படிங்கிறோம். சி ட்ரைவ். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைவ் ஐக்கான். இதுவே பென் ட்ரைவ் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஐக்கான் வரும். சிடி அட்டாச் பண்ணால் அதுக்கு ஒரு ஐக்கான் வரும். இஎஃப் மொபைல் ஆர் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டேப் அதெல்லாம் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஐக்கான் வரும். இந்த மாதிரி இஎஃப்ஜி அப்படி போகும். அதுவே நேம் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரைவ் ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐக்கானில் 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? டிஃபால்ட்டாக வர ஐக்கான், இந்த ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேன் கூட வராது, நெட்வொர்க், பிசி. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக வர ஐக்கான். ஸோ தே ஆர் கால்ட் ஸ்டாண்டர்ட் ஐக்கான். இந்த போல் ஐக்கான்ஸ் எல்லாம் சி ட்ரைவ், டி ட்ரைவ், தட் இஸ் ஒவ்வொரு ட்ரைவும் அந்த செகண்டரி ஸ்டோரேஜை குறிக்கும், இண்டிகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைவ் ஐக்கான். அது இல்லாமல் டிஸ்பிளே ஆகிருக்கிறதெல்லாம் ஷார்ட்கட் ஐக்கான். ஷார்ட்கட் ஐக்கானுங்கிறது ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஐக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போய் அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணோம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86, கூகுள், காமன் ஃபைல்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். விண்டோஸ் மீடியா பிளேயர் ரைட் கிளிக் பண்ணுறீங்க. We shall choose some other files. Internet Explorer இல்லை அதில். ஓகே, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சுட்டு ரைட் கிளிக். What is this? ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கா? இப்போது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இது வந்து ஃபோல்டர், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணியாச்சா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் டு டெஸ்க்டாப்புங்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷார்ட்கட் ஐக்கான் எப்படி கொண்டு வரதுன்ட்டு. அதுக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இது பேர் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணால் நம்ம சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ட்ரைவ் வரும். ஒவ்வொரு ட்ரைவ்லேயும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இதெல்லாம் எல்லோ ஐக்கானாக டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபோல்டர்ஸ்னால் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஃபைல். இப்போ நான் அது ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த ஃபோல்டரை எனக்கு டெஸ்க்டாப்புக்கு கொண்டு வரணும். அப்போ இதில் வச்சுட்டு
ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு வரும், பாப்அப் மெனு. இதில் சென்ட் டு டெஸ்க்டாப்ங்கிற ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சென்ட் டு, ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்துருச்சா? இங்கே பாருங்கள், ஷார்ட்கட் ஐக்கான் வந்துருச்சா? திஸ் இஸ் கால் ஷார்ட்கட் ஐக்கான் அண்ட் திஸ் இஸ் த மெத்தட் டு செட் ஷார்ட்கட் ஐக்கான். நமக்கு எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வேணுங்கிற அப்ளிகேஷனோ ஃபோல்டரோ ஃபைலோ எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணுற மெனுவில் என்ன சூஸ் பண்ணணும்? சென்ட் டு டெஸ்க்டாப்புங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 3 different icons. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் இப்போ இந்த டாஸ்க் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். டேட்டு, டைம் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்குன்னு பார்த்தோமா? ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் வி ஹாவ் சீன்? ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, தேர்ட் பார்த்தாச்சு, ஐகான், ஸ்டாண்டர்ட், ஷார்ட்கட். அடுத்தது விண்டோ. இந்த விண்டோவில் 2 types இருக்குது, அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ. ஐ வில் ஷோ யூ. இப்போ எந்த ஒரு அப்ளிகேஷன், இப்போ C++ங்கிறது ஒரு அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுறேன். இது ஒரு அப்ளிகேஷன் விண்டோ. இதுவே நான் ஒரு ஃபைல் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த நோட் பேடில் இந்த ஃபைல், இது ஒரு டாக்குமெண்ட் விண்டோ. இப்போ இதில் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஓப்பன் ஆகுதா? தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் விண்டோ. நமக்கு வீட்டிலலாம் விண்டோஸ் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்கும்? மோஸ்ட்லி ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா? தட்ஸ் வை இதுவும் அதே ஷேப்பில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் ஓஎஸில் ஓப்பன் பண்ணாலும், எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, பாருங்கள், it will get displayed in a rectangular box. So it is called window. இப்போ இந்த விண்டோவில் இது ஒரு திஸ் பிசிங்கிற ஒரு அப்ளிகேஷனோட விண்டோ. ஸோ இட் இஸ் அப்ளிகேஷன் விண்டோ. இதே நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஐ எம் ஓப்பனிங். இப்போ இது டாக்குமெண்ட் விண்டோ. ஸோ எந்த ஒரு விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். விண்டோவில் 2 types, அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ. இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் விண்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நோட் அப்ளிகேஷன் பேர். இது எதுக்குன்னா டாக்குமெண்ட் இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், சேவ் பண்ணோம்னா ஃபைல், அது பிக்சராக கூட இருக்கலாம். இப்போ இது அட் த டாப், எந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலும் இந்த டாப்பில் இருக்கிறது அந்த விண்டோவோட நேம் இருக்கும், டைட்டில் இருக்கும். ஸோ இந்த ஏரியா பேர் டைட்டில் பார். தென் இதுக்கு கீழே நிறையா லிஸ்ட் ஆஃப் வேர்டு இருக்கு இல்லையா? இது மெனுன்னு சொல்லுவோம். ஏன் மெனுன்னு சொல்கிறோன்னா, ஒவ்வொரு வேர்டையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இட் இஸ் கால் மெனு பார். இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம்? மெனு பார், பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் மெனு. ஸோ அட் த டாப் என்ன இருக்குது? டைட்டில் பார். டைட்டில் பாரோட இந்த எண்டில் 3 பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பட்டனோட நேம் ஹைஃபன் மாதிரி இருக்கு இல்லையா? இதனோட நேம் மினிமைஸ். ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பட்டன் மேக்ஸிமைஸ். இந்த இன்டூ பட்டன் இருக்கு இல்லையா? இது பேர் க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா சைஸிங். விண்டோவோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சைஸிங் பட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் மெனு பார். இந்த சைஸிங் பட்டன்ஸில் ஃபஸ்ட் பட்டன் மினிமைஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். என்னாச்சு? அந்த விண்டோவோட சைஸு மினிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் நமக்கு அந்த ஸ்க்ரீன்லேருந்து அது இன்விசிபிள் ஆகிடும். திருப்பி கொண்டு வரணும்னா அந்த ஐக்கான் எப்படி நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணுறோமோ அது எங்கே இருக்கும்? டாஸ்க் பாரில் இருக்குமா? அந்த ஐக்கான் ஓப்பன் பண்ணால் போதும். அந்த விண்டோ வந்துடும். மேக்ஸிமைஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது ஆல்ரெடி இப்போ மேக்ஸிமைஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரீஸ்டோர் பண்ணுறேன். ரீஸ்டோர்னால் சின்னதாகிடும். மேக்ஸிமைஸ் ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பட்டனாக இருக்கும். இப்போ மேக்ஸிமைஸ்னு அர்த்தம். மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைஸ்க்கு வந்துடும். வந்த உடனே இந்த இடத்துல இருக்கிறது பாருங்கள் 2 ஸ்கொயராக தெரியுதா? இப்போ இது பேர் ரீஸ்டோர். ரீஸ்டோர்னால் சைஸ் நார்மல் சைஸ்க்கு வந்துடும். தென் இன்டூ பட்டன் கிளிக் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் மெமரியிலேருந்தே க்ளோஸ் ஆகிடும். அது இப்போ பார்க்க வேண்டாம், பிகாஸ் வி ஹாவ் டு see that. ஸோ அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ பார்த்தோம். டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் இருக்கும் சிலதுலெல்லாம். ஐ வில் ஷோ யூ.
இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் என்னென்னா, இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் திஸ் இஸ் கால்டு ஒர்க் ஸ்பேஸ் ஆர் ஒர்க்கிங் ஏரியா. இது டைட்டில் பார், ஃபர்ஸ்ட் லைன், அப்புறம் மெனு பார், இது சைசிங் பட்டன்ஸ். இது சைடில் இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா ஸ்க்ரோல் பட்டன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண கீழே வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் vertical scroll button. If the document is too lengthy, you can see only a part on the screen. If you want to see the remaining part, you have to click this. இந்த arrow name scroll arrow. இந்த இது இருக்கு இல்லையா பாக்ஸில் லென்த்தி, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நிறைய ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிட்டில் பை லிட்டில் ஸ்க்ரோல் பண்ணோன்னா you have to click this up arrow or down arrow. ஸோ vertically scroll பண்ணணும்னா this is called vertical scroll bar. அதே இங்கே கீழே இருக்குது உங்களுக்கு, அது ஹரிசான்டல், இதில் வரல, ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார். தென் இந்த லாஸ்ட் லைனில் சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும், எத்தனை லைன்ஸு, பேஜ், அதெல்லாம். இது பேர் ஸ்டேட்டஸ் பார். கார்னர் அண்ட் பார்டர். இப்போ இந்த எட்ஜுக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள். வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் ஷோ யூ இன் another application. இப்போ இது நார்மல் சைஸில் இருக்குது. இந்த டைட்டில் பாரில் வச்சு நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா, எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எட்ஜு கொண்டு வந்தால் டபுள் ஹெட்டட் ஆரோ ஆகுதா, நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர் கொண்டு வந்தால் இங்கே டபுள் ஹெட்டட் ஆரோ வருதா, நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் ரெடியூஸ் த சைஸ் ஆர் இன்க்ரீஸ் த சைஸ். அதே எட்ஜு கார்னரில் கொண்டு வந்தால் diagonally change பண்ணிக்கலாம் சைஸை. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த விண்டோ. ஒரு விண்டோ மூவ் பண்ணுறது எப்படி, டைட்டில் பாரில் வச்சு யூ கேன் மூவ் எனிவேர். க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாமா, க்ளோஸ் ஆகிடும் அந்த அப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு சி, கார்னர் அண்ட் டூல் பார் பார்க்கணும் இல்லையா. ஸ்டார்ட் மெனு பார்த்தாச்சு, டாஸ்க் பார், ஸ்டார்ட் பட்டன், குவிக் லான்ச், சிஸ்டம் ட்ரே. ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ பார்த்தோம் இல்லையா, டபுள் கிளிக் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஷார்ட்கட் ஐக்கான் இங்கே இருந்ததுன்னா, இல்லைன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் மெனு வழியாக ஸ்டார்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, எங்கேயாவது இருந்தால் அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே போதும். மூவிஸ் அண்ட் டிவி டபுள் கிளிக் பண்ணுறேன். லைக் தட் யூ கேன் ஓப்பன் எனி அப்ளிகேஷன். க்ளோஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் Alt F4 ஷார்ட்கட் கீ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். Have you understood, students? Till now what we have seen. In next part of the video we shall continue the remaining portions of the lesson, students. Until then, bye. Thank you.